அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் பார்த்தீங்கன்னா சொசைட்டில ரொம்பவே பெரிய மனுஷன். ஸோ ராஜேஸ்வரியை எதிர்த்து கூட எல்லாத்தையுமே செய்யறாரு. ஆனா இப்ப விஜய் மல்லி ரெண்டு பேரும் இவ்வளோ நாளா கதிரேசனுக்கு வந்து எதிரியா இருந்தாங்க. ஆனா தன்னோட மக ரேணுகா எப்ப வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து ஒரு சாஃப்டான கேரக்டரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஆனா நிஷா பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்ததுல இருந்து ரேணுகா மேல விருப்பம் மட்டும்தான் கொட்டுறாங்க. ஏன்னா சொத்து எல்லாமே அவளுக்கு போயிடுமா அப்படின்ற எண்ணம் வந்து நிஷாவோட மனசுக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ரேணுகா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நிஷா வந்து வெறுக்கிற மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிஷா ரேணுகா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய விரிசல் இருக்குது. ஸோ அந்த விரிசலை எப்பவுமே வந்து சரி செய்யவே முடியாது. ஸோ ரேணுகா பார்த்தீங்கன்னா எனக்கு மல்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் போது கதிரேசன் வந்து ப்ராமிஸா நான் செய்யறேன், கண்டிப்பா நான் வந்து மல்லியை உனக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்றாங்க. இதுல நிஷாவுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. இவ வந்து ஏதோ கேட்கறான்னு சொல்லிட்டு நீங்க மல்லியை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறீங்களா? என்னப்பா நடக்குது இங்க? மல்லி எந்த லெவல்ல இருக்கிறா, நாம எந்த ரேஞ்சில் இருக்கோம், அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்கும் போது கதிரேசன் பாத்தீங்கன்னா இங்க பாரு நிஷா, என் பொண்ணு ரேணுகாக்காக நான் எதை வேணா இலக்குவேன், எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவோம் அப்படின்ற மாதிரி கதிரேசன் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிஷாவை விட ரேணுகா மேல கதிரேசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்பு பாசத்தை கொட்டிட்டு இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ரேணுகாவுக்கும் இதை தெரியுதுங்க. ரேணுகாவோட பிளான் என்னன்னா எப்படியாவது இந்த சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரேணுகா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மல்லி, விஜய், வெண்பா இவங்க மூணு பேரும் நம்மள அன்பு பாசமா பாத்துக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் இதை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம எப்படியாவது மல்லியை இங்க வர வச்சலாம், இல்லையாட்டி நாம அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற பிளான்ல வந்து ரேணுகா இருக்காங்க. அதன்படி தான் இப்ப கண்டிப்பா மல்லி இங்க கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. ஸோ கதிரேசன் பார்த்தா நீ எதுக்கும் கவலைப்படாத ரேணுகா, மல்லியை தானே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது நிஷா பார்த்தா என்னப்பா அந்த மல்லியோட கையில காலில் வில்லான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அவளோட நிலைமை என்ன, நம்மளோட ரேஞ்ச் என்ன, இதை பத்திலாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லும் போது கதிரேசன் பார்த்தீங்கன்னா இங்க பாருமா நிஷா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நான் மல்லியோட கையில காலில் விழுந்தாது மல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.